ஜீ தமிழில் ஒளிபரப்பாக இருக்கும் வாகை சுடவா சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துருவோமா. அதாவது தேன்மொழி கர்ப்பமாக இருப்பது தற்போது அப்பத்தாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி மனோ உறுதியாக சொல்கிறாரு. இதற்கிடையில் மீனாட்சி ஏன் அப்பத்தா உங்களையும் மற்றவர்களையும் வெவ்வேறு விதமாக நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புகிறாங்க. அதற்கு மனோ சின்ன வயசுலேருந்தே அப்பத்தா எங்களை அன்பாக கொஞ்சியது கிடையாது, அதற்கான காரணம் என்னவென்று இன்னைக்கு வரைக்கும் எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்பவே மனவேதனையுடன் பதிலளிக்கிறாங்க. இன்னொரு புறம் லோகுவிடம் அவரது உறவினர்கள் பற்றி மீனாட்சி விசாரிக்கிறாங்க. ஆனால் லோகு எனக்கு அப்பத்தாவை தவிர வேற யாரையுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பதில் மீனாட்சிக்கு ஒரு புதிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே மனசில் 1000 கேள்விகள் போய்கிட்டே இருக்கு. அதனை தொடர்ந்து ஒரு இடத்துல நடைபெறும் நாடகத்தை பார்த்த லோகு அதே போலவே நடித்து காட்டுகிறார். அவனது இயல்பான நடிப்பு திறமையும் நடிப்பின் மீது இருக்கும் தீவிர ஆர்வத்தையும் கண்டு மீனாட்சி ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. இதன் மூலம் லோகுவின் வாழ்க்கையில் மறைந்து இருக்கும் இன்னொரு பரிமாணம் வெளிச்சத்துக்கு வருது. ஆனால் இவை அனைத்தையும் விட குடும்பத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தும் சம்பவம் இறுதியில் அரங்கேறுது. பாண்டியை கைது செய்வதற்காக போலீசார் நேரடியாக அப்பத்தா வீட்டிற்கு வராங்க. போலீசாரை வாசலில் பார்த்த அப்பத்தா கடும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறாங்க. பாண்டி என்ன செஞ்சாங்க, அவங்கள கைது செய்யும் அளவுக்கு என்ன நடந்துச்சு, இந்த சம்பவம் குடும்பத்தின் எதிர்காலத்தை எப்படி மாற்றப் போகுது போன்ற பல கேள்விகள் ரசிகர்களுடைய மனசில் எழும்புது. இந்த பரபரப்பான திருப்பங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணுன்னா ஜீ தமிழில் வாகை சுடவா சீரியலில் இரவு 9:30க்கு தவறாமல் பாருங்கள். அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.